ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலுடைய ஒரு முக்கியமான அறிவிப்பு கிடைச்சிருக்கு. என்ன அறிவிப்புனா, வைகுண்டா ஏகாதேசி டிசம்பர் 23 தொடங்கி ஜனவரி 1 வரை 10 நாள் திருமலையில் நடக்கும். இந்த 10 நாளுக்கு உண்டான இலவச தரிசன டிக்கெட் திருப்பதியில் எப்போ தர தொடங்க போகிறாங்க என்ற தகவல் கிடைக்காமே இருந்துச்சு. எந்தெந்த இடங்களில் தராங்க எல்லா டீட்டெயிலும் நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் போட்டு மோட்டிவேஷ்னல் பண்ணுங்கள். திருமலை திருப்பதி கோயிலுடைய வைகுண்டா ஏகாதேசியோட டிக்கெட், இலவச தரிசன டிக்கெட் 4,25,000 டிக்கெட் திருப்பதியில் வழங்கப்படும்னு அறிவிச்சிருந்தாங்க. என்றைக்கு தர தொடங்க போகிறாங்கன்னு கேட்டிருந்தாங்க. டிசம்பர் 22 தர தொடங்க போகிறாங்கன்ற தகவல் கிடைச்சிருக்கு. ஆனால் என்ன டைமில் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. அதே மாதிரி 4,25,000 டிக்கெட்டும் 23 டிக்கெட்டும் அது ஃபுல்லாக காலி ஆகிற வரைக்கும் தொடர்ந்து கொடுக்க போகிறாங்கன்ற தகவல் தான் நம்மக்கிட்ட கிடைச்சிருக்கு. ஃபுல்லாக மீன்ஸ் இப்போ டிசம்பர் 22 காலை 10 மணிக்கு போய் நான் இலவச தரிசன டிக்கெட் வாங்க போகிறேன்னா ஜனவரி 1 டிக்கெட் கூட நான் வாங்கிடலாம். இது ஒரு சில பேருக்கு பெனிஃபிட்டாக இருந்தாலுமே தூரத்துலேருந்து வர்றவங்களுக்கு இது ரொம்ப ட்ராபேக். இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். யாருக்கிட்ட டிடிடி கஸ்டமர் கால் பண்ணி நான் கேட்டிருந்தேன். அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் ஆடியோவில் லிங்க் பண்ணுறேன். நீங்கள் கேட்டுட்டு வாங்க, உங்களுக்கு புரியும். கோவிந்தா, வெல்கம் டிடிடி பிலிகிரிம் இன்ஃபர்மேஷன் சென்டர். கேன் ஐ ஹெல்ப் யூ சார்? ஹலோ சார், கேட்குதுங்களா சார்? சொல்லுங்கள் சார், என்ன வேணும் உங்களுக்கு இப்போ? சார், வைகுண்டா ஏகாதசி டிக்கெட் என்னைக்கு சார் தர தொடங்குவாங்க? இலவச தரிசன டிக்கெட் இங்கே ஆஃப்லைனில் 22 10 நாளுக்கு ஆகிற டிக்கெட்டு ஒரே நாளில் ரிலீஸ் ஆகும் சார். அந்த 10 நாளுக்கு 22 கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆமாம் சார். ஓகே, திருப்பதிங்களா சார்? திருப்பதி இல்லைங்களா? ஆமாம் சார், கீழ் திருப்பதியில். இப்போ ஜனவரி 1 டிக்கெட் கேட்டாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாமாங்க சார்? 22 வந்து எனக்கு ஜனவரி 1 டிக்கெட்டு வேணும், அது மாதிரி கேட்குதுன்னா ஓகே. சரி, இது எத்தனை மணிக்கு சார் கொடுப்பாங்க? டைமிங் இன்னும் அப்டேட் வரையில சார். டைமிங் அப்டேட் வரல. ஆனால் பிளேஸு டேட்டு மட்டும் தெரியும். எங்கே சார் பிளேஸ், எந்த இடம் சார் கொடுப்பாங்க? கீழ் திருப்பதியில் இந்திரா மைதானமோ, ராமச்சந்திர புஷ்கரணி, ஓகே சார், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ், ஓகே சார், இந்த இடங்கள்ல கிடைக்கும் சார். இந்த இடம் கிடைக்கும். சரி சார், ரூம் புக்கிங்னா மலை மேலே வந்தால் கிடைக்குமா சார்? ரூம் மேலே வேணும்னா டைரெக்டாக மேலே வந்து அங்கே சிஆர்ஓ ஆஃபீஸில் கரண்ட் புக்கிங் கவுண்டர் இருக்கும் சார். சரிங்க சார். அந்த கரண்ட் புக்கிங் கவுண்டரில் ஒரு வாட்டி ட்ரை பண்ண பாருங்க. அங்கே எதுவுமே ரூம் அவைலபிலிட்டி இருக்குதா, இருந்தாலும் அங்கேயும் கிடைக்கும். ஓகேவா? அப்படியா சார்? டிக்கெட் இல்லாமல் அந்த டைமில் தர்ஷன் பார்க்க முடியாது, கரெக்டு தானே சார்? ஆமாம் சார். ஜனவரி 2 பார்க்கலாம். பார்க்கலாம். சரி சார், மிக்க நன்றி சார், மிக்க நன்றி சார். ஓகே. எல்லாரும் அந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க. டிடிடி கஸ்டமர் கேட்ட வந்து எடுத்த இன்ஃபர்மேஷன் இது. இன்றைக்கி நம்ம பேசியிருந்தோம், அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. நேற்று வரைக்குமே கேட்டிருந்தோம், இதை பற்றி எந்த தகவலுமே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி தான் அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. அதுதான் நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். இந்த இடங்களில் வந்து இலவச தரிசன டிக்கெட் எந்தெந்த இடங்களில் கொடுக்குறாங்க நான் கூகுள் மேப் லிங்க் கமெண்ட்ஸில் பின் பண்ணுறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸ், விஷ்ணுவாசம், சீனிவாசம், இந்திரமானியம், ஜீவன ஸ்கூல், நமக்கு அதெல்லாம் தேவையில்ல. பூதேவி காம்ப்ளெக்ஸ், விஷ்ணுவாசம், சீனிவாசம், இந்த 3 இடம் ஓகே. இந்த 3 இடத்துல நம்ம டிக்கெட் வாங்கினாலே போதும். இந்த 3 இடங்கள்லேயே நமக்கு ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்குது. கண்டிப்பாக வாங்கிக்கலாம். கூட்டம்லாம் இலவச தரிசன கவுண்டரில் டிசம்பர் 22 தர தொடங்குற அன்றைக்கி தான் கூட்டமாக இருக்கும். அதன் பின்பு வர்றப்போ கூட்டம் இருக்காது. ஏன்னா அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வந்து பக்தர்கள் நிறைய பேர் டிக்கெட் வாங்கிடுவாங்க. நிறைய பேர் ஜனவரி 1, டிசம்பர் 29, 30 இவங்களாம் டிக்கெட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு. யாராவது வந்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் தங்குற பிளானில் வந்து போகிற மாதிரி வாங்க. இலவச தரிசன டிக்கெட் வாங்கினீங்கன்னா உடனே சாமி தரிசனம் பார்க்க முடியாது. 1-2 நாள் வெயிட் பண்ணி தான் தரிசனம் பார்க்குற சூழ்நிலை இருக்கும். திருமலையில் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கொடுப்பாங்க. என்ன கான்செப்டில் கொடுப்பாங்கன்னா, நீங்கள் நாளைக்கு 24 தரிசனம் நீங்கள் சாமி பார்க்கணுன்னா 23 உங்களுக்கு ரூம் புக்கிங் கொடுப்பாங்க. இதுவே 26 டிக்கெட் வச்சு ரூம் கேட்டிங்கன்னா தரமாட்டாங்க. இந்த கான்செப்டில் இந்த பேசஸ் படி தான் உங்களுக்கு ரூம் புக்கிங் தருவாங்கன்ற தகவலை உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன். திருப்பதியில் வாங்குற ரூம் புக்கிங் அதெல்லாம் கணக்கு கிடையாது. விஷ்ணுவாசம் தருவாங்க, தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். வைகுண்டா ஏகாதேசிக்கு தரிசனம் பார்க்குற நேரம்னு நம்ம கணக்கு பண்ணோம்னா ₹300 தரிசன டிக்கெட்டுக்கு என்னுடைய கணிப்புப்படி 2 மணி நேரம் முதல் 4 மணி நேரமும், இலவச தரிசன டிக்கெட்டுக்கு
ஒரு 3 முதல் 6 மணி நேரம் வரை ஆகலாம். இது என்னுடைய கணிப்பு. குறைஞ்சாலும் ஏற்றுக்கலாம், அதிகமானாலும் ஏற்றுக்கலான்றது என்னுடைய தகவலாக நீங்கள் வச்சுக்கலாம். நிறைய பேர் ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணியிருக்கீங்க. அதுமாதிரி ஆர்டர் பண்ண முடியுமா, வேறு என்ன பண்ண முடியுமான்னு கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணிக்கிங்க. வைகுண்ட ஏகாதசி என்னை பொறுத்தளவுக்கு டெய்லி பேசிஸ்லேயே கொடுத்துருக்கலாம். ஆனால் எதனால் திரும்பி அந்த பழைய கான்செப்ட்கே போகிறாங்கன்னு தெரியல. கடந்த வருஷம் பார்க்கும்போது 28ஆம் தேதி ஒரு 4 நாள் முன்னாடி டிக்கெட் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. என்னை பொறுத்தளவுக்கு 28ஆம் தேதி வரைக்கும் டிக்கெட் இருக்கிறதே கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு தான் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து டிசம்பர் 22ஆம் தேதி ஒரு குரூப் வருதுங்க. எக்ஸாம்பிள் வந்து சென்னையிலேருந்து ஒரு குரூப் வராங்க. ஜனவரி 1ஆம் தேதிக்கு உண்டான டிக்கெட் மொத்தமாக ஒரு 10,000 டிக்கெட் 10,000 பேர் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு வச்சிங்களேன். அது ரொம்ப கஷ்டமாக. நிறைய பேர் டார்கெட் பண்ணுறது டிசம்பர் 31 ஜனவரி 1 தான் பயங்கரமாக டார்கெட் பண்ணுறாங்க. அந்த டார்கெட் பண்ணும்போது டிக்கெட் ரொம்ப ஸ்பீடாக காலி ஆகிடும். ஏன்னா வருடம் வந்து ஜனவரி 1 தரிசனம் பார்க்கறதுக்கு நிறைய பேர் திருமலைக்கு வருவாங்க. அப்படி வரும்போது கஷ்டமாக இருக்கும்ன்ற தகவல் உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன். மீண்டும் வழக்கம் போல் டிக்கெட் இல்லை, இலவச தரிசனம் எல்லாமே நார்மல் வர்றதுன்னு பார்த்தோம்னா ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து தான் நார்மல் வரும்னு தேவஸ்தானமே சொல்லியிருந்தாங்க. அந்த ஆடியோவில் நீங்கள் கேட்டிருக்கலாம். அதை பிளான் பண்ணி தரிசனத்துக்கு வந்து உங்கள் தரிசனத்தை பார்த்துட்டு போங்க என்ற தகவலை உங்ககிட்ட முன் வைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு டிசம்பர் 22ஆம் தேதி ஒரு டிக்கெட் வாங்கிக்க பாருங்கள். என்னை பொறுத்தளவுக்கு மிட் நைட் 1, 2, 3 டிசம்பர் 22 காலை 3 மணிக்கோ இல்லை டிசம்பர் 22 காலையில் 1 மணிக்கோ இந்த மாதிரி நேரங்களில் தான் டிக்கெட் தருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பிளான் பண்ணிக்கங்க. காலைல போட்டு இந்த வீடியோவில் கூட நிறைய பேர் கமெண்ட் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ ஷேர் பண்ண சொல்ல இன்ஃபர்மேஷன் நான் தான் முதல்ல கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கிற தகவல் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. திருமலை திருப்பதி கோயிலோட எல்லா அப்டேட்டும் நம்ம டெம்பிள் அப்டேட் சேனலில் வந்து உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். எந்த இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் அது உண்மை தகவல் மட்டும் தான் நம்ம வரும். அது ப்ரூஃபோடே நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட்.